நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிற தலைப்பு பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப்டர் பேட்டில்ஸ், போராட்டங்களுக்கு பின்பு வரும் ஆசீர்வாதங்கள். இந்த தலைப்பில் 7 சத்தியங்களை தியானித்து வருகிறோம். முதலாவது ரிஜாய்சிங், மகிழ்ச்சி. இரண்டாவது ரினவுன், புகழ்ச்சி. மூன்றாவது ரிச்சஸ், ஐஸ்வர்யம். நான்காவது ரோல், நம் வாழ்வில் இலக்கை அடையுதல். ஐந்தாவது ரீபில்டிங், பாழாய் கிடக்கிற இடங்களை மீண்டும் கட்டுதல். ஆறாவது ரெஸ்டோரேஷன், நம் வாழ்வில் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். ஏழாவது ரெஸ்ட், இளைப்பாறுதல். முதல் 6 சத்தியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். என்று 7வது பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப்டர் பேட்டில்ஸ், போராட்டங்களுக்கு பின்பு வரும் ஆசீர்வாதங்கள். 7வது குறிப்பு ரெஸ்ட், இளைப்பாறுதல். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3-7. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் காலத்தில். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாய் அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜனங்களை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்துகிறான். பூமி முழுவதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் இந்த நாட்களே அதை விசுவாசி. கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவன். சங்கீதம் 46:7-10. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த. பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய சேனைகளை வந்து பாருங்கள். என்ன செய்கிறார்? அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப்படு. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? யுத்தங்களை, வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். யாத்திராகமம் 33:14-17. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல், நான் உனக்கு இளைப்பாறுதல். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று, நீங்கள் முன்னாடி போகணுமா, ஆண்டவர் முன்னாடி போகணுமா? சில பேர் பயங்கர அவசரம், சில பேருக்கு பயங்கர அவசரம். ஆண்டவர் கொஞ்சம் லேட் பண்ணுற மாதிரி தெரியுது, நான் முன்னாடி போயிடுறேன், நான் கொஞ்சம் போங்க முன்னாடி. நீங்கள் முன்னாடி போனால் இளைப்பாறுதல் இருக்குமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நம்ம இந்த மாதிரி சொல்கிறோமா? நான் சொல்கிறார்,
உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். நீங்கள் வந்தால் வாங்க, வரலன்னா அப்புறம் நான் போயினே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரா? வரலன்னா போக மாட்டேன். உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சதுன்னு எப்படி தெரியும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. நீங்கள் கூட வரலன்னா எப்படி எங்கள் மேலே தயவு கிடைச்சதுன்னு எப்படி தெரியும்? இப்படி பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று எப்போ விளங்கும்? நீர் எங்களோடு வரும்பொழுது. நீங்கள் கூட வரலன்னா என்ன வித்தியாசம்? எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததுன்னு எப்படி தெரியும்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த நாட்களிலே நம்ம என்ன சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிற வார்த்தை என்னவா இருக்கிறது? நீர் என்னோடு வரலன்னா போக மாட்டேன், கண்டிப்பாக என்னோட வரணும். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். யாத்ராகமம் 3:1 மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனுமாயிருந்த தன் மாமனாகிய யெத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்ததுன்னா, அது எரியுது ஆனால் வெந்து போகாமல் இருக்குது பார்க்குறோம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். என்ன அது? கிட்ட போய் பார்க்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை மோசே மோசே என்று அவன் இதோ அடியேன் என்று. அப்பொழுது அவர், இங்கே கிட்டே சேராயாக, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கேட்டுக்கொள், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாய் உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து. ஆண்டவர் பார்க்குறாரா இல்லையா? ஆண்டவரே, சில பேருடைய ஜெபம், உமக்கு கண் இருக்குதா? உமக்கு கண் இருக்குதா? நான் என்ன பார்க்குறீரா? நான் சொல்கிறார், நான் பார்க்கவே. ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆண்டவர் கேட்குறாரா? என் கூக்குரலை கேட்கிறாரா? என்ன சொல்கிறார்? கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் ஆண்டவருக்கு தெரியுமா? நான் என்ன வேதனைப்படுறேன்னு தெரியுமா? அவர் படுகிற வேதனைகளையும் எல்லாம் கேட்குறேன், பார்க்குறேன், அறிகிறேன், கேட்டுன்னு சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறாரா? என்னன்றார்?
அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரையும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். உங்களை விடுதலையாக்க நான் இறங்கினேன். ஆகிய பார்க்கிறார், கேட்கிறார், அறிகிறார், அதோட நிற்கல, விடுதலையாக்க இறங்குகிறார். இந்த நாளில் இதை விசுவாசி. ஆண்டவர் என்னை பார்க்குறார், என் கூக்குரலை கேட்குறார், என் வேதனையை என்னை விடுதலையாக்க தேவன் இறங்கி வருகிறார். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திர கூக்குரல் என் சன்னதியில் வந்து கேட்டேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கேட்டேன். நீ இஸ்ரவேல் புத்திராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வனத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். யோசுவா 21:43-45. இந்த பிரகாரமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்து கொண்டு அவைகளில் குடியினர். கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவருடைய எல்லா சத்துருக்களில் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? இந்த நாட்களில் அது யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணி யுத்தமில்லாத இளைப்பாறுதல். 2 நாளாகமம் 15:1-15. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய ஆசிரியாவின் மேல் இறங்கினதால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா? நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா? நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த வசனம் யாருக்கு புரியாமல் இருக்குதா? இது என்னதுங்குதுங்க? இது என்ன சொல்கிறாரு? எனக்கு புரியலன்ற இது புரிகிற மாதிரி இருக்குதா, புரியாத மாதிரி இருக்குதா? தெளிவாக புரியுதா? என்ன புரியுது? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படும். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை. எனக்கு ரொம்ப பிஸிங்க, ஆண்டவரை தேட எனக்கு டைமே இல்லை, ஆண்டவரோடு இருக்கிறது எனக்கு நேரமே இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதே எவ்வளோ பெருசு. நீங்கள் நன்றியாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ எனக்கு நன்றியாக இருக்கணும். அங்கே நின்று எனக்கு நன்றி சொல்லணும். வந்தீங்களே ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1.5 மணி நேரம் வந்தீங்களேன்னு நீங்கள் எனக்கு நன்றி சொல்லணும். அதே பெரிய புண்ணியம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது பெரிய புண்ணியம். அதுக்கப்புறம்லாம் ஆண்டவரெல்லாம் தேட எனக்கு நேரம் இல்லை. சில பேர் பயங்கர பிஸியாக இருக்கிறோம். வேலை இல்லாதவங்க ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு வேலை தரணும், கர்த்தர் எனக்கு வேலை தரணும். வேலை கொடுத்தாரா? கர்த்தர் சபைக்கு வர நேரம் இல்லைங்க, ரொம்ப வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கணுங்க. அப்படிங்களா? குழந்தை பிறந்த பிறகு ஆளுக்கு என்ன, குழந்தைய கவனிக்கிறதுக்கே நேரம் பத்தலைங்க. எனக்கு குழந்தைய கவனிக்கிறதுக்கே அவங்களுக்கு என்ன பத்தலையாம்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு
இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்பாடு. அவரை விட்டு இருக்கலாக அவர் உங்களை இஸ்ரவேலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் உபதேசிக்க ஆசாரணியம் இல்லை, வேதமும் அவன் போதிக்க யாரும் ஆசாரியர் இல்லை. உண்மையான தேவனை ஆராதிக்கிறதும் இல்லை, உபதேசிக்கிறதுக்கும் இல்லை, வேதமும் பைபிளும் கிடையாது, அவங்களை போதிக்கிறதுக்கு ஆளும் எல்லாம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தங்கள் நெருக்கத்திலே கஷ்டம் என்ன பண்ணுறாங்க, கஷ்ட நேரத்தில் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி. நீ நெருக்கத்தில் இருந்தால் என்ன செய், கர்த்தரை விட்டு ஓடாத, கர்த்தரை தேடு. நெருக்கத்திலே கர்த்தரை அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு. அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருவர்களுக்கும் சமாதானம் இல்லை. வெளியே போனாலும் சமாதானம் இல்லை, உள்ளே வந்தாலும் எங்கேயுமே இல்லை. சரி, வீட்டில் தான் சமாதானம், வெளியே போகலாம், அங்கேயும் சமாதானம் இல்லை. உள்ளே வரலாம், இங்கேயும் எங்கேயுமே இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. யாருக்கும் நிம்மதி இல்லை. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவனாகளை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். யாருக்குன்னா இது வேணுமா, சகலவித இடுக்கண்கள் வேணுமா? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இந்த நாட்களிலே திடன் கொள்ள. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாக ஓதேத்தின் தீர்க்கதரிசனியம் கேட்டபொழுது அவன் திடன் கொண்டு என்ன பண்ணான், அருவறுப்புகளை யூதா பென்னிமின் தேசம் அனைத்திலும் எப்ராமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டங்கள் என்றும் அகற்றி என்ன செய்கிறார், எல்லாம் போகணும். இதெல்லாம் தேவனுக்கு அருவறுப்பானது. எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பெனிமன் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்பாமிலும் மனாசையிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார். ஏன் வந்தாங்க? அவனோடு யார் இருக்கா? அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு, தேவன் இவனோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆகவே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று எல்லாரும் என்ன செய்யணும்? ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்தில் அவர் எருசலேமை கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்த விழா நாளில் 700 மாடுகளையும் 7000 மாடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடு தேடவும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவன கர்த்தரை தேடாதவன் எவனோ. நீங்கள் இந்த வசனம் செய்யலாமா? இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை இன்றைக்கி செய்யலாமா? யாராக இருந்தாலும் பாருங்கள், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ என்னவா அவனுக்கு? அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று உடன்படிக்கை செய். மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிக்கைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக
ஆணையிட்டார். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் துக்கப்பட்டாங்களா? என்னங்க நம்மளை கொலை பண்ணிவிடுவாங்கன்னு போடுறாங்களே, யாருன்னா துக்கப்பட்டாங்களா? ஏன் சந்தோஷப்பட்டாங்க? எல்லாரும் ஆண்டவரை நம்ம தேட தானே போகிறோம். நமக்கு என்ன ஆபத்து? பெரியோர் சிறியோர் சகோஸ் எல்லாம் தேட தானே போகிறோம். நமக்கு ஒன்றும் ஆபத்தே இல்லை. இது யாருக்கு ஆபத்து? யாருக்கு? தேடாதவங்களுக்கு. அதெல்லாம் தான் இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்களாம். இப்போ என்ன அர்த்தம்? யாவரும் ஆண்டவரை தங்கள் முழு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை கர்த்தரை தேடு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடு. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரே, நான் யுத்தம் இல்லாதபடி இளைப்பாற வேணும். முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட என்ன செய்? கர்த்தரை தேடு. 2 நாளாகமம் 20:1-30. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். எல்லாரும் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி உலகத்தில் நடக்குதா இல்லையா? உங்களுக்கு விரோதமானா சம்மந்தம் இல்லாதவங்க கூட ஒன்றா சேர்ந்துப்பாங்க. இவன் எப்படி இவனோட சேர்ந்தான்? இவன் எங்கேயோ இருந்தானே, இவனும் எப்படிப்பா இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தானுன்னா எதுக்காக? அவங்களுக்கு விரோதமாக. அதுக்கு மாத்திரம் ஐக்கியம் வந்துடும். இவ்வளோ நாள் ஆளால் தனித்தனியாக இருப்பாங்க, ஒன்றாவே சேர்ந்துருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒன்றா சேர்றாங்க. எப்படா எல்லாம் ஒவ்வொரு மூலையில் இருக்கிறானுங்களே, எதுக்காக இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எதுக்காக? உங்களுக்கு விரோதமாக. அதில் ஒரு ஐக்கியம் வருது. அந்த மாதிரி ஐக்கியம் பார்த்துருக்குறீங்களா? நன்மை செய்து ஒன்றா சேர மாட்டாங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்குது, சீரியாவிலிருந்து இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் சோன் தாமரில் இருக்கிறார்கள் என்று அழைத்தான். எப்படி இருக்கும் வந்து சொன்னாங்கன்னா, ஏராளமான ஜனம் உனக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் கேட்குறதுக்கு? அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறவித்தான். நமக்கெல்லாம் உயிருக்கு ஆபத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? உபவாசிக்கணும். பெரிய சத்துருவின் கூட்டம், ஏராளமான கூட்டம் நமக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க. நம்ம கர்த்தரை தேடணும், உபவாசிக்கணும். இது விருந்து சாப்பிட்ற நேரம் இல்லை, உபவாசிக்க வேண்டிய நேரம். ஏன்னா நம்ம உயிர் தப்புனா என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். நாங்களாம் வரமாட்டோம், எங்களுக்கு நாங்களாம் டெய்லி விருந்து சாப்பிட்டு தான் எங்களுக்கு பழக்கம் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்களா? எங்களுக்கு உபவாசம்லாம் பண்ண முடியாதுங்க, நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க, நாங்கள் டெய்லி நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டு தான் எங்களுக்கு பழக்கம் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட, ஆண்டவருக்கு சகாயம், ஆண்டவருக்கு உதவி செய்யணும். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும், ஏன்னா உயிருக்கு ஆபத்து, ஏராளமான கூட்டம் வந்து நிற்குது. ஏராளமான கூட்டம் வந்து எல்லாரும் வராங்க, வாங்க நம்ம ஆண்டவரை தேடணும். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறார்? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜனங்களுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், எல்லாம் நீர் தான். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும்
இருக்குது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகனாகிய ஆபிரகாமுடைய என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? இந்த தேசத்தை யாருக்கு? உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லை. ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். நீர் கொடுத்ததுனால்தான் இங்கே இருந்து இன்றைக்கு உமக்காக ஒரு ஆலயம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுங்கள். தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கோம். எந்த கஷ்டம் வந்தாலும் வந்து நின்று ஆலயத்தில் வா, தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் உன்னை விடுவிப்பார் என்று எங்களுக்கு சொல்லி. இப்பொழுதும் ஏதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேர் மலைத்தாருடைய சீமைகளை வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்க. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாது இருந்தார்கள். நாங்கள் இவங்களுக்கு தீமையே செய்யலை, அவங்களுக்கு எந்த நாசமாக உண்டாக்காமல் நாங்கள் வந்தோம். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி. உலகத்தில் நடக்குதா? நன்மை செஞ்சவங்க உங்களுக்கு தீமை செஞ்சுருக்கிறாங்களா? இல்லை எல்லாமே நன்மைக்கு நன்மை தான் செய்கிறாங்களா? நன்மை செஞ்சங்க, நான் அவங்களுக்கு நன்மை செஞ்சேன், அவங்க எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? தீமை. அது ஒன்றும் புதுசே இல்லை, அது ஒன்றும் புதுசே. இப்போதும் இது அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி. தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த சுதந்திரம் இதிலிருந்து எங்களை துரத்த வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவைகளை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களால் நிற்க முடியாது. ஏராளமான நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு என்ன பண்ணுன்னு கூட தெரியலையே. இவ்வளோ பேர் எனக்கு விரோதமாக வராங்களே, பலனும் இல்லை. இவங்களுக்கு விரோதமாக நிற்க எனக்கு பலனும் இல்லை, என்ன செய்யணும்னு கூட எங்களுக்கு தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே இன்றைக்கு நம்ம கண்கள் எங்கே இருக்கு? நம்ம விரோதமாய் போராட்டங்கள், சத்துருக்கள், நிற்க பலனில்லை, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை, என்ன செய்யணும்? அப்படியே கண்கள் உமையே. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்கிறோம், எங்கள் கண்கள் உமையே. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேசு மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகேசியல் என்னும் ஆசானின் புத்திரல் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதனால் அவன் சொன்னான், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகள் ராஜாவாகிய யோசபாத், கேளுங்கள். நீங்கள் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணுவோன்னு தெரியலையே, பலனிலையே. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய. ஆண்டவர் பார்த்துப்பார்.
நீ ஒன்றும் இந்த யுத்தம் உங்களுடையது, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தருக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தல் கண்டு இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தரித்து நின்றுன்னா என்ன அர்த்தம்? தலை தரிக்க ஆடுங்கன்னு அர்த்தமா? தரித்து நின்றுன்னா என்ன அர்த்தம்? அமைதியாக நில், சும்மா அமைதியாக. சில பேருக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம். எது ரொம்ப கஷ்டம்? சும்மா நில்லுன்னா அமைதியாக நில். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பயந்து நிறக்கூடாது, கலங்கின்னு பயப்படாமலும் கலங்காமலும். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தார் எருசலேமின் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார். காலில் விழுந்த ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். ஆண்டவர் நம்ம மேலே இறக்கம் பாரு, நமக்கு பலனும் இல்லை, என்ன செய்தனும் கர்த்தர். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் கலங்காது. இந்த யுத்தம் உங்களது, கர்த்தருடைய. கோகாத்தியரின் புத்திரிலும் கோராக்கின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்த இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தருக்கு போக புறப்படங்கள். யோசபாத் நின்று, யூதாவே எருசலேம் குடிகள் கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலை அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று கர்த்தரை பாடவும் பாடகரை. யுத்தத்தின் நேரத்தில் திரளான சத்ருக்கள், அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க? கர்த்தரை பாடு, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. யுத்தத்தின் மத்தியில் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை பாடி துதிக்க தொடங்கின போது, முடிக்க போதில்லை, தொடங்கின போது என்ன நடந்துச்சு? யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசம் ஒருவனுக்கு விரோதமாய் ஒருவரை, அவங்களே வரல, அவங்களே எழும்பல, கர்த்தர். அவங்கெல்லாம் ஒன்றா தான் வந்தாங்க, அவங்கெல்லாம் ஒன்றா தான். ஆனால் ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு இருந்தார்கள். நீ ஆண்டவரை துதி, யுத்தத்தின் மத்தியிலே ஆபத்தின் மத்தியிலே கர்த்தரை துதி, கர்த்தரை பாடு, முறுமுறுத்து கொண்டு இருக்காத. சில பேர் ஆண்டவரை துதித்து பாட வராது. பஞ்சப்பாட்டு பாடினா ரெடியாக இருப்பாங்க. பஞ்சப்பாட்டு பாடுறதுக்கு ரெடியாக, எத்தனை மணிக்குங்க பாடணும் சொல்லுங்கள், நான் ரெடியாக இருக்கிறேங்க. என்ன பாட்டுங்க? பஞ்சப்பாட்டுங்க. இந்த பாடாத, இந்த பாட்டை பாடின்னு இருக்காது, பஞ்சப்பாட்டை பாடின்னு இருக்காது. எந்த பாட்டை பாடணும்? ஆண்டவரை துதி. ஆண்டவர் தொடங்கின போது, பாட ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் எழும்ப பாடனே முட்டின்னு. எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேர் மலது குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் சேயர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரையொரு அழைக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் சாமா கூட்டண்டியில் வந்து அந்த ஏராளமான கூட்டமாக இருக்கும் திக்கை நோக்கி நின்ற, இதோ அவன் தரையில் விழுந்து கிடக்கிற பிரேதங்களை ஒருவரும், இவங்க ஒருத்தரையும் கொலை பண்ணல, அவங்களே ஒருத்தரை இவங்க ஆண்டவர் முதலாவது ஆண்டவரை தேடினாங்க. ஆண்டவரே எங்களுக்கு பலனில் என்ன செய்யணும்னு கூட எங்கள் கண்கள் உண்மையே, நீ ஒன்றும் பயப்படாது,
ஒன்றுமே இந்த யுத்தம் செய்கிற நீங்கள் அல்ல, இந்த யுத்தம் உங்களுடையது, தேவனுடையது. ஆண்டவரை பாடி துதிக்கும் பொழுது பார்த்தா எல்லாம் பிரேதங்கள் எல்லாம், ஒரு ஆள் கூட உயிரோடலை. ஒருவரும் யோசபாத்துடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர் கண்ட ஏராளமான பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணம் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக, அவன் இவனை கொள்ளடிக்க வந்தான். அவன் இவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ யாரை கொள்ளடிக்கிறாயிடுச்சு, இவங்க எடுக்க முடியல, அவ்வளோ இருக்குது. அவ்வளோ எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. நாங்கள் தூக்கினே போக முடியலங்க, நாங்கள் அவ்வளோ இருக்குது. 3 நாளாய் கொள்ளையிட்டு, அது அவ்வளவு எப்படி ஆரம்பித்து எப்படி முடியுது பாருங்க. அவன் இவனை கொள்ளடிக்க இப்போ யாரை 3 நாள் ஆச்சு. அதெல்லாம் எடுக்கிறதுக்கு 3. இப்போ நம்ம ஆளுங்களை விட்டால் ஒரே நாள் எடுத்துருப்பாங்களா? இப்போ எடுங்க, நல்லா ஆள் அவுட்டு, எல்லாத்தையும் போய் எடுத்துக்கோங்கண்ணா. எனக்கு தெரில, விட்டு பார்த்தா தானே தெரியும். எங்கன்னா கொண்டு போய் விட்டு எல்லாத்தையும் கொள்ளாடிங்கன்னா எந்த ஸ்பீடில் போகுதுன்னு. சில பேர் சபைக்கு வர்றதுக்கு தான் ஸ்லோவாக இருப்பாங்க. இப்போ கொள்ளாடினா அது பயங்கர ஸ்பீடாக இருக்கும். அது அப்போ தான் பயங்கர செய்வோம். 3 நாள் நாங்கள் 3 நாள் எங்களை விடுங்க, ஒரே நாள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுவோம். 4ஆம் நாளிலே பெரேக்காவில் கூடினோம். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோம். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரை இருக்கும்படி பெரேக்கா என்று பெயர் தரித்தார். பின்பு கர்த்தர் அவர்களை சத்துருக்கள் பேர் களி கூற செய்தார். யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் அவர்களுக்கு முன்னாலே யோசா மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு தினம். அவர்கள் தம்பூர்களோடும் சுரமண்டங்களோடும் பூரிக்கைகளோடும் எருசலேம் இருக்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. எல்லாருக்கும் போகுது, இவங்க சண்டையே போடல, எல்லாரும் ஆண்டவரே அழிச்சு போட்டார். இந்த கேட்டோட மீதி பேருக்கு என்ன வருது? வேணாம்ப்பா, இவங்கக்கிட்ட நம்ம போக வேணாம். ஏன்னா அவங்க கர்த்தர் அவங்களுக்காக என்ன பண்ணுறார்? இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் அவனுக்கு கட்டளிட்ட. யோசபாத்தன் ராஜ் அமெரிக்கையாய் எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அவன் ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை பாடணும், ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு எங்கள் கண்கள் உண்மையே ஆண்டவர் சார்ந்து ஜீவிக்கும்பொழுது கர்த்தர் நமக்காக, எனக்கெல்லாம் தெரியும், என்னை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்கன்னு அந்த பெருமையில் இருந்தீங்கன்னா நீயே பார்த்துக்கோப்பா, நீ தான் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறியே, நீ தான் அவ்வளோ பெரிய ஆள், நீயே பார்த்துக்கோ, எங்களால் முடியாது, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் எடுத்த பலன் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல. உண்மையே இந்த நாளிலே அந்த விதமாய் தேவனை சார்ந்த கர்த்தர் நமக்காக ஏசாயா 32:16-20 வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியில் நீதி தங்கியிருக்கும். நீதியின் கிரியை சமாதானம், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமாகும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? சமாதான தாபரம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாய் தங்கும் இடங்களிலும். ஆனாலும் காடு கல்மழை பெய்யும், அந்த நகரமாக தாழுது, மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்கள்லாம் விதைக்கும் நீங்கள் பாக்கியம். ஏசாயா 54:1-17 பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு,
கர்ப்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடு, ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாதி ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாக்கட்டும். தடை செய்யாது. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சொத்துக்கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நான் அதனை லட்சிய அடைவது இல்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவி இருப்பின் நின்றே இனி நீ அதிர்ப்பாய். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படும். கைவிடப்பட்டு மனந்தொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார் என்று உன் தேவன் இமைப்பொழுது உன்னை கைவிட்டு, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கர்த்தராகிய உன் மீட்பர். ஆண்டவர் இமைப்பொழுது முகம் மறைச்சாலும் நம்ம நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப நேரம் வேணாம். இமைப்பொழுது அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இமைப்பொழுது ஆண்டவர் மறைச்சாலும் அங்கே நிலைமை என்ன ஆகிடுது பாருங்க. இந்த நாட்களிலே கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரீயை இதுவே ஒரு நிமிஷம் ஆண்டவர் முகத்தை மறைச்சாலும் என்ன அளவுக்கு பாதிப்பு உண்டாகும். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமி மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்று, உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்று, இனி உன்னை நான் கைவிடும், இனி உன் மேலே கோபம் கொள்ளும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மலை நிலை போனாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யாது என்று உன்மேல் மனதுருகிற விசுவாசி. கர்த்தர் என் மேல் மனதுருகுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவள், தேற்றவர் அற்றவளே, இது நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நிலாத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்கள் மாணிக்க கற்களும், உன் மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? உன் பிள்ளைகள் எல்லாம், சில பிள்ளைங்க நீங்கள் கற்றுக் கொடுத்தா கற்றுக்க மாட்டாங்க, சரியா? எனக்கு எல்லாம் தெரியும்னு வாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிறாங்களா? நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்லித்தரணும், எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆண்டவர் எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ சொல்லிக் கொடுப்பேன், சரியா? யாருக்கு எப்படி சொன்னால் ஏறுமோ அந்த மாதிரி உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமையை
தூரமாக பயமில்லாதிருப்பார். திகிலுக்கு தூரம். அது உன்னை எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம். எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகள் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரி நெருப்பை ஊதி தன் கீர்களுக்கான ஆயத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை நான் சிருஷ்டி கெடுத்து நிக்கிரகமாக்கிறவனையும் நான் சிருஷ்டி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுந்தும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். அது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம். என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? விசுவாசி. எனக்கு விரோதமான எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, வாய்க்காதே போகும். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்குது? இந்த நாட்களிலே நம்ம அதை விசுவாசி. கர்த்தர் ஏசாயா 25:4-5 போடுங்க. ஏசாயா 25:4-5 போடுங்க பார்க்கலாம். ஏசாயா 25:4-5 கொடூரமானவருடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நிழலும் பெரு வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமாக இருக்கிறீர். நிழலுமா நீர். அடுத்த வசனம், வறட்சியான இடத்தில் காங்கை மேகம் போல் தண்ணீரம் போட்டு அந்நியரின் மும்முரத்தை என்ன செய்கிறீர்? தனிய பன்னீர். அப்புறம் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனியும். 4வது வசனம் என்ன போட்டிருக்கோம்? கொடூரமானவரின் சீரல். உலகத்தில் கொடூரமானவர்கள் இருக்கிறாங்களா? அப்படி சீர்வாங்க. கொடூரமானவர்களின் சீரல் எப்படி இருக்குதாம்? மதிலை மோதி அடிக்கிற சோறு மேலே வந்து அடிக்குது. பெருவெள்ளம் வந்து மோதுது. சுனாமி வரும்போது வந்து அடிக்கிறத வீடியோ பார்த்துருக்கீங்கள? வந்து அடிக்கும். கொடூரமானுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் அப்படியே வந்து அடிக்குது. நம்ம வந்து அடிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? ஏழைக்கு பலனும் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும். இந்த நாட்களிலே அது விசுவாசி. ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட கிரியை செய்கிறார். இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை தருகிற உலகம் கொடூரமான சில நேரத்தில் கொடூரமான மக்கள்னு சில அப்படியே சீரின்னு வராங்க. நேரத்தில் கர்த்தர் நமக்காக துணை நிற்கிறார். எரேமியா 30:4-10 இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவை குறித்து சொன்ன வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு ஆணையாய் பிறந்தவன் பிரவசிக்கிறது உண்டோ என்று கேட்பார். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல்
புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருப்பதையும் முகங்கள் எல்லாம் மாறி விழுத்திருப்பதையும் நான் ஐயோ அந்த நாள் பிரித்து. அதை போல நாள் யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படும். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று செயல் கர்த்தர். அந்நியர் இனி அவனே அடிமை தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதுமே ஆகையால் என் தாசனாக யாக்கோபே நீ பயப்படாது, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் இதோ அவனை தூரத்திலும் நான் உன் சந்ததியை தங்கள் சிறையிறப்பின் தேசத்தில் இராதபடி யாக்கோபி திரும்பி அமர்ந்து சுகித்திருப்பு அவனை தத்தளிக்க பண்ணுகிறவர். 1 கொரிந்தியர் 10:1-13. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறதென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்தின் கீழே இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞானபோரத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி என்று அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இது வரைக்கும் எல்லாரும் 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 சரியா. அடுத்த வசனம் மாறுது, அடுத்த வசனம் மாறுது. இது வரைக்கும் எல்லாரும் வாங்க 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 எல்லாரும் வாங்க எல்லாரும் சரியா. எல்லாரும் நானும் வந்துடுறேங்க எல்லாரும். நான் அடுத்த வசனம் என்ன, அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமானவர் பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை. ஆரம்பம் எல்லாரும் வந்துன்னு இருக்கிறாங்க, எல்லாரும் வெளியே வந்தாங்க, எல்லாரும் சிவந்த சப்தம் எல்லாம் பண்ணாங்க, எல்லாரும் மேலே மேகம் இருந்துச்சு எல்லாம் இருந்தது. ஆனாலும் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்தது. அதனால் என்ன நடந்துச்சு, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்தாங்க, நிறைய பேர் ஆண்டவர் அவங்க மேலே என்ன இல்லை பிரியம். வனாந்திரத்தில் எல்லாம் உள்ள போல வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளே வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டு. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. நமக்கு திருஷ்டாண்டம்னா என்ன அர்த்தம், நமக்கு எச்சரிக்கை பார், இதுதான் உனக்கு இந்த மாதிரி நடக்காதபடி, நமக்கு இந்த மாதிரி நடக்காதபடி பார்த்து கற்றுக்கோ. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்து உனக்கு அப்படி நடக்காதபடி அவங்களுக்கு இச்சையாதபடி நீ என்ன செய்யாத. இந்த காலத்தில் டிஷர்ட்டில் ஏதாவது எழுதியிருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? சில பேர் பாஷை தெரியாதவனுக்கு மாட்டி விட்டாங்கன்னு வை, நான் ஒரு முட்டாள்னு எதாவது எழுதியிருக்கணும், அவன் பெருமையாக சுற்றின்னு இருப்பான். எல்லாம் அவனை பார்த்து ஏன்பா அவனுக்கு பாஷை தெரியாது, இங்கே என்ன எழுதியிருக்குதுன்னு பாஷை அந்த மாதிரியாக இருக்குது. நான் ஒருத்தனை பார்த்தேன், இந்த டிஷர்ட் மட்டும் பெருமையாக போயின்னு இருக்கிறான். அங்கே என்ன எழுதியிருக்குது டிஷர்ட், ஐ ஆம் நாட் டோட்டலி யூஸ்லெஸ், ஐ ஆம் நாட் டோட்டலி யூஸ்லெஸ், ஐ கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ பேட் எக்ஸாம்பிள். நான் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒன்றுக்கு உதவாதவன் நினைக்காதீங்க, என்னை பார்த்து எப்படி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் கற்றுக்கலாம். அவனை பார், அவனை மாதிரி இருக்காத. ஐ ஆம் நாட் டோட்டலி யூஸ்லெஸ், ஐ கேன் பி யூஸ்ட் ஆஸ் எ பேட் எக்ஸாம்பிள். இவனை பார்த்துக்க இந்த மாதிரி இருக்காத, இந்த மாதிரி நிலைமைக்கு தான் உனக்கும் வரும். இதுதான் எங்கள் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள்.
அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து, அதுபோல் நாமும் வேசித்தனம் பண்ணாதிருக்கும். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழைக்கப்படும், அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பார்ப்போம். அவர்களில் சிலர் முறுமுறுத்துனா என்ன அர்த்தம்? ஓன்னு கத்துறாங்களே, அது இல்லை. ஓன்னு கத்தின்னு இருக்கிறது முறுமுறுப்புறது இல்லை. முறுமுறுக்குன்னா என்ன? முறுக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுங்க. மணி இன்னும் முடிக்கிற மாதிரி தெரியுது, எப்போ முடியுமா தெரியல. பின்னால் சத்தம் ரொம்ப கேட்காது, ஆனால் கேட்கும். ஏதோ முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ நான் முறுமுறுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான், யாரெல்லாம் முறுமுறுத்துன்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வசனம். சரியா? அவர்களில் சிலர் முறுக்கு சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்கா. முறுமுறுத்தவொன்னே என்ன நடந்துச்சு? சங்காரக்காரனாலே அதுபோல் நீங்களும் முறுமுறுக்காதீங்கள். இந்த வசனம் ஒன்றும் பேசணுமா போதுமா? இவைகளெல்லாம் திருஷ்டாங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, யாருக்கோ நினைக்காதீங்க, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு எழுதப்பட்டு, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி. நான் நிற்கிறேன், எனக்கு ஒன்றும் நினைக்காத, உனக்கு தான் எச்சரிப்பு. தான் நிற்கிற என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு மனுஷருக்கு நேடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ தாங்க முடியும் ஆண்டவருக்கு தெரியும். சோதனையே தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அதிலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு வழி என்ன செய்வார்? அப்போஸ்தலர் 9:1-30. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசிரியத்துக்கு சபையை என்ன பண்ணும்? பயமுறுத்துறது மாத்திரம் கொலை செய்யணும். விசுவாசிகளை என்ன செய்யணும்? சீர்கிறோம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷனாகிலும் ஸ்திரீகளாயும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு லெட்ரு வாங்கி எங்கே போவார்? நேராக சபைக்கு வருவார். ஆலயத்துக்கு தான் வருவார். யார் இருக்கா ஆலயத்தில்? யார் வந்திருக்கிறா? ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக. சபைக்கு ஜப ஆலயங்களை அவங்களால என்ன செய்யணும்? கட்டி, இதுக்கு தான் வர்றாரு. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது, தமஸ்கில் இருக்க சபையில் போய் ஆண்களையும் பெண்களையும் கட்டி, அதுக்கு தான் வர்றார். கிட்ட வந்துட்டார். தமஸ்கு சமீபத்து சடிதியிலே வானத்திலேருந்து ஒரு ஒளி அவனை சுற்று. அவன் தரையிலே, அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்று. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. ஆண்டவர் சந்திக்கிறார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு. அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டோம், ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார். என்ன அது ஏதோ சத்தம் கேட்குது, யாரோ பேசுகிறாங்களே என்னன்னே. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையிலாக கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டி வந்தார். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனால் புசியாமலும் குடியாமலும் அச்ச வெளிச்சத்தில், கண்ணுக்கிட்ட பயங்கர வெளிச்சம் வச்சா என்ன, அவன் கண்ணு 3 நாள் கண்ணே தெரில அவருக்கு. சாப்பிடவும் இல்லை. தமஸ்கிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாக்கி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே
இதோ அடி. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டான். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தன் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசிரியர் அதிகாரம் பெற்றிருக்கானே. போயும் இவங்கிட்டயா நான் தானே ஆப்டேன், எவ்வளோ விசுவாசம், வேறு யாருன்னா அனுப்பக்கூடாதா? வேறு யாராவது அனுப்பக்கூடாதா? நம்ம வேறு ஊரில் இதை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணா. நம்ம ஊரே ஒரு சபையில் ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, ஐயா, என் கணவர் பயங்கர கோபமாக இருக்க, சபைக்கு போனால் உன்னை கொலை பண்ணுவேன்றார். என்னன்றார்? என்ன சபைக்கு போனால் உன்னை கொலை பண்ணுவேன்மா, பயப்படாதம்மா, கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஒவ்வொரு வாரமும் அந்த அம்மா வந்து சொல்லுவான், கர்த்தர் உன்னை பயப்படாதவன். இன்னொரு நாள் வந்துச்சான், ஐயா, என் புருஷன் சொல்கிறார், நீ அந்த சபைக்கு போனால் அந்த போதகரை கொலை பண்ணுவேன்றார். அந்த போதகரை, அம்மா, நம்ம ஊரில் நிறைய சபை இருக்குது, நீ வேறு ஏதாவது ஒரு சபைக்கு போயிடுமா, நீ வேறு ஏதாவது ஒரு சபைக்கு போயிடுமா, என்ன கொலை பண்ணால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பாருமா, ஒன்றும் பயப்பட, உன்னை கொலை ஐயோ, நிறைய சபை இருக்குதுமா நம்ம ஊரில் நிறையா, எங்கன்னா ஒரு சபைக்கு போயிடு. அனனியா போகிறதுக்கு பயப்படுறார், ரொம்ப மோசமான ஆளுங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை நான் தெரிந்து கொண்ட அவனுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு. புது விசுவாசி இப்போ தான் ரட்சிக்கப்பட்ட, அதுக்குள்ளே முதல் தீர்க்க தரிசனம், மகனே, நீ எவ்வளவாய் ஆண்டவருக்கு பாடுபடணும். இன்றைக்கி புது விசுவாசி அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னு வைங்க, அடுத்த வாரம் இருப்பாரா சபையில்? அப்பொழுது அனனியாய் போய் வீட்டிற்குள் பிரவேசி அவன் மேல் கை, சகோதரனாகிய சவுலி, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையும்படிக்கு பரிசுத்த ஆவினாலே நிரப்ப என்னை நினைப்பான். உடனே அவன் கண்களிலிருந்த மீன் செதிகள் போன்றவர்கள் விழுந்து அவன் பார்வையடைந்து எழுந்திருந்த ஞானஸ்தானம். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குல சீஷருடைய சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமார் என்ற ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கேட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, எருசலேமிலே இந்த நாமத்தை தொழுது கொள்வர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசிரியத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா? என்னப்பா, இவன் தானே விரோதமாக வந்து. சவுல் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குல் கொடுக்க யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின் யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இப்போ இவர் மீதி பேரை கொலை செய்யணும். அப்போ இவருக்கு அவருடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசலை காத்து கொண்டார். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு வந்தார். என்னப்பா, நானும் விசுவாசி, நீ விசுவாசியாப்பா? என்னப்பா அவன் விசுவாசின்றான், இங்கே நம்மளை என்ன பண்ணால் அங்கேயும் ஏதோ திடீர்னு வந்து நான் விசுவாசின்றானே, எல்லாம் பயப்படுறாங்க. முந்தி அந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஃபேமிலி ரிட்ரீட்னு எங்கன்னா வெளியில் எங்கன்னா ஒரு இடத்துல
நம்ம சபையெல்லாம் போய் அங்கே சாப்பாடு கட்டி எல்லோரும் சாப்பாடெலாம் சாப்பிடணும். சரியா? அங்கே ஒருத்தர் வெளி தேசத்துலேருந்து ஒரு பிரசங்கியார் அந்த இதில் பேசுகிறதுக்கு வந்திருந்தார். அவர் சபையிலேருந்து ஒரு விசுவாசியை கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு அந்த விசுவாசியை சாட்சி சொல்ல விட்டா. அவர் என்னன்றார், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொலைக்காரங்க, நான் கொலை பண்ணேன்னா இருப்பாருங்க. கூட்டம் முடிஞ்சோன்னு எல்லாரும் கொஞ்சம் அடாடா இவன் கொலைக்காரன்னா அப்படின்னு அவன் விசுவாசின்னு சொன்னால் கூட எல்லாருக்கும் என்ன இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியேப்பா கொலை பண்ணிட்டு ஜெயிலில் போயிட்டு வந்தேன்றான், இப்போ ரட்சிக்கப்பட்டேன்றான். இருந்தாலும் எல்லோரும் கொஞ்சம் அப்படி யோசித்த மாதிரி இருந்துச்சாங்க. யாரும் ஃப்ரீயாக என்ன செய்யலை அவங்ககிட்ட. நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தாள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தை அழைத்து கொண்டு போய் வழியில் அவன் கர்த்தரை கண்ட விதத்தில் அவர் அவனுடனே பேசின தமஸ்குலே அவன் இயேசுவின் நாமத்தினால் தைரியமாய் பிரசங்கின அவர்களுக்கு விவரித்து அதன் பின்பு அவன் எருசலேமே இடத்தில் போக்கும் வரத்துமார். கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ண. சகோதரர் அதை அறிந்து அவனுக்கு சிரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுக்கு. அப்பொழுது ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, சீறி கொலை செய்யணும் அப்படி இருந்த சூழ்நிலை. சபை எருசலேமிலும் சரி தமஸ்குன்னு எல்லாரும் பயத்தில் இருந்தாங்க. ஏன்னா இவன் கொலை செய்யணும், கட்டி சிறையில் போடணும். அப்படிப்பட்ட சவுலை கர்த்தர் பவுலாய் வசனம். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமரி நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைது. கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த ஆவியின் நடந்து எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் சமாதானம் பெற்று என்ன செய்யணும், பக்தி விருத்தி. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இவ்வளோ நாள் சத்துருவுக்கு பயம், மனுஷனுக்கு பயம், அதெல்லாம் இல்லை. இப்போ என்ன பயம்? பயந்தால் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த ஆவியின் கடந்து வென்ற எல்லா கஷ்டம், ஆபத்து, பயம் எல்லாத்தையும் நீ நடந்து பெருகின. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே. இன்றைக்கி யாருன்னா வருத்தப்பட்டு பாரத்தோடு வந்திருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கும். என் நுகத்தை உங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் இடத்துல வர வேண்டும். என்னிடத்தில் வாருங்கள், நான் சாந்தமும் என் நுகத்தை உங்கள் மேல் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும். இந்த நாட்களில் இளைப்பாறுதலை தருகிற யுத்தங்களை ஓய பண்ணுகிறது. ஓய பண்ணி யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல் இந்த நாட்களிலே யாரெல்லாம் ஆண்டவரே எனக்கு நான் வருத்தத்தோடு வந்திருக்கிறேன், பாரத்தோடு வந்திருக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் வேணும். கர்த்தர் சொல்லி என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு எந்த சூழ்நிலை நான் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை, எங்கள் கண்கள் உண்மையே. இந்த நாள் அப்படி கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய விடுதலையை தருவார். இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, இது கர்த்தருடையது. நீங்கள் தரித்திருந்து கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அங்கே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு இந்த நாளிலே தேவனுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் நம் ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்மை பாடி எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களோடு நீர் பேசி வந்த ஒவ்வொரு சத்தியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போராட்டங்களுக்கு பின்பு
வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து இந்த மாதம் முழுவதும் தியானிக்கும்படி கிருபை தருவீராக. இந்த நாட்களில் ஒவ்வொரு எல்லா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி இந்த நாளிலே இளைப்பாறுதல் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் கட்டளையிடுகிறார். எல்லா வித போராட்டங்களை ஓய பண்ணி, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதலை கட்டளையிடும். யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நாட்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்கும்படி எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. அந்நாட்களில் நீரே எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கட்டளையிட்டு கர்த்தரால் உண்டான ஒரு பயங்கரம் யாவருக்கும் உண்டாகும். இதனாலே யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கட்டளையிடுகிற தேவன் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பு எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். உடைய பாரங்களை நீக்கும், உடைய வேதனைகளை நீக்கும் தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நீர் செய்கிறார். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிரியர், பிள்ளைகளை ஆசிரியர், உடைய கையின் பிரயாசங்களை ஆசிரியத்து குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழ முடியும். உடைய இரத்த கோட்டைகளை மறைத்து எல்லா தீமைக்கும் பொல்லாப்பக்கம் விலக்கி காத்துக்கொள். ஆசீர்வதி. எல்லா துதிகனமாக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.